ஹாய்ங்க. இன்றைக்கி நான் சமையல் வீடியோ போடலைங்க. அதுக்கு சாரி. நான் லேட்டாக அப்லோட் பண்ணுறதுக்காக சாரிங்க. இன்றைக்கி வந்து அமாவாசையும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்ததால் நான் இன்றைக்கி விரத சாப்பாடு செய்ய லேட் ஆகிடுச்சு. சாதம் வச்சுருக்கேன். சாம்பார் பூசணிக்காய் போட்ட சாம்பார், வெங்காயம் இல்லாத சாம்பார், பூண்டு இல்லாத ரசம் போட்டிருக்கேன். இந்த ரெசிபி வேணும்னா பின்னாடி கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பூசணிக்காய் சாம்பாரில் வந்து நான் பருப்பில் வந்து பரங்கிக்காவை போட்டு கொஞ்சம் வேக வச்சுருவேன். ஏன்னா இது தண்ணியாக இருக்கும்ல. அவியல் எல்லா காய்கறியும் போட்டு அவியல் போட்டிருக்கேன். பூசணிக்காய் அவியல் போட்டிருக்கேன். இது என்னோடய ஸ்பெஷலுங்க. அவியல் வந்து எனக்கு பிடிக்காதுன்றனால நான் பூசணிக்காய் அவியல் வச்சுருக்கேன். பருப்பு தாளிச்சிருக்கேன். அவரைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன், அதுவும் ஆனியன் இல்லாமல். அப்பளம், வாழைக்காய் பஜ்ஜி, அது இன்றைக்கி அமாவாசைக்கு போடணும்ல, அதனால் உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட்டிருக்கேன். இது வந்து மகதீஷோட ஸ்பெஷலுங்க. ஃப்ரெஞ்ச் ஃபிங்கர்ன்ற பேரில் ஸ்லைஸாக கட் பண்ணி நான் வந்து இதை உருளைக்கிழங்கு பஜ்ஜியாக போட்டு வச்சுருக்கேங்க. அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணால். இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். இதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு நாள் நான் தனித்தனியாக செஞ்சு காமிக்கிறேன். இன்றைக்கி பசங்களை கிளப்பிட்டு சமையல் வீடியோ போட முடியலங்க. அது வெரைட்டிஸ் இன்றைக்கி நிறையா இருக்கிறதுனால நான் போட முடியல. இது தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் நான் சமைச்சு கண்டிப்பாக போடுறேங்க. அதுக்கு திரும்ப சாரிங்க. இன்றைக்கி இலையில பரிமாறுறதை பார்ப்போமா. இலையில உப்பு, அப்புறம் எனக்கு பிடிச்ச அவியல், பூசணிக்காய் அவியல், இது காய்கறிகள் போட்ட அவியல். எல்லா காய்கறியும் போடலாங்க இதில். அவரைக்காய் பொரியல். இது எங்கள் வீட்டில் அமாவாசை ஸ்பெஷலுங்க அவியல்லாம். வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, கொஞ்சம் மகதீஷோட பஜ்ஜியும் ஆட்டையை போட்டாச்சு. அப்பளம், சாதத்துக்கு பருப்பு சாதமும் சாம்பார் சாதமும், இதுக்கப்புறம் ரசங்க. இது சாப்பிட்டதுக்கப்புறம் ரசம் சாப்பிட்டா சிரிக்கும். பருப்புலையும் சாம்பார்லேயும் நெய்யுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.